அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்ரி இன்டெக் 2026 பொசிஷனுக்கு தான் வந்திருக்கோம், கோயம்புத்தூருக்கு. இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சி வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹால் ஏ, ஹால் பி, ஹால் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு அப்படியே வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே ஏறி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கின உடனே இந்த மாதிரி வந்து கைக்கு ஒன்று இந்த அக்ரி இன்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி விட்ருவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கீழே வந்து டவுனில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாவது பேனர் போட்டு வச்சுருப்பாங்க. தெளிவாக வந்து ஹால் ஏ, ஹால் பி, ஹால் சி, ஹால் டி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்டால் போட்டிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்து முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு பேனரில் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது எக்ஸிபிஷன் ஹால், ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா அப்படின்றது போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டர் ஆக போகிறோம். வெல்கம் டு யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கிசான் கிராஃப்டோட மிஷினரிஸு. நம்ம வந்து கிசான் கிராஃப்ட் தான் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறதுனால கிசான் கிராஃப்ட் மிஷினரிஸ் முதல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பேபி வீடரு வெறும் 15,000 சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 21,500 சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இன்றைக்கி மட்டும் ஸ்டால் ஆஃபர் மட்டும் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ப்ரைஸ் போடலை. இது வந்து 220p, இதுவும் வந்து 27,500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் மாடலு, இது வந்து 212p மாடலு 33,000 சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 205p ப்ரைஸ் போடலை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸே எதுவுமே போடலை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து மிஷினரிஸை பற்றி தான் இருக்கும், அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸை பற்றி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கிசான் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டெக்கரேஷன் பண்ணி நல்லா ஒரு ஃபோக்கஸாக வச்சுருந்தாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா கிசான் கிராஃப்ட் மிஷினை வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அடுத்தது இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டபிள் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 52,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டபிள் மூவர் மாதிரி வரும், ஆனால் ஸ்டபிள் மூவரே இல்லாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரீப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் பவர் வீடர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2.5 லட்சம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து இவங்க வந்து புதுசாக இறக்கியிருக்காங்க போல இருக்குது. பேட்டரியில் ஓடும், அது மேனுவலாக, அதாவது பெட்ரோல் இல்லாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பம்போட ப்ரைஸுங்கெல்லாம் பார்த்துடலாம். இந்த வாட்டர் பம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா போடலை, இன்ஜினோட ப்ரைஸும் போடலை. இப்போ பார்த்திங்கன்னா 21,000 சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது டீசல் வாட்டர் பம்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 12,000. அது வந்து பெட்ரோல் வாட்டர் பம்பு 6.5 HP. அடுத்தது வந்து 17,500 சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும். பெட்ரோல் இன்ஜினை விட கொஞ்சம் டீசல் இன்ஜின் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 13,800 போட்டிருக்காங்க. இது வந்து 2x2. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஹெச்டிமர் வந்து 14,300 சொல்லி போட்டிருக்காங்க. 14,500 சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எர்த்தாகரு 6 இன்ச்சோடு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து போடலை. அடுத்து பார்த்திங்கன்னா 9,000 சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஹெச்டிபி பம்பு நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது வந்து 6,800. இது வந்து கிசான் கிராஃப்ட் தான், சேம் தான். இது வந்து 4,800 22. இது நம்ம அப்பயே பார்த்தது பார்த்திங்கன்னா 30 மாடலு. இது 9,500. இன்றைக்கி ஸ்டால் ப்ரைஸு 4 ஸ்ட்ரோக்கு போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ப்ரெஷ் கட்ரு. இது வந்து 2 ஸ்ட்ரோக் ப்ரெஷ் கட்ரு. லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 4 ஸ்ட்ரோக் ப்ரெஷ் கட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அது பார்த்து முடிஞ்சோன்னு நம்ம வந்து ஹோண்டா ஸ்டாலுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா மிஷினரிஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சிறந்த மிஷினுக்கு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோண்டா தான் டாப் நம்பர் 1. இன்றைக்கி வந்து நீங்கள் மிஷினரிஸ்லேயே எடுத்திங்கன்னா ஹோண்டா தான் நம்பர் 1ல் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிசான் கிராஃப்ட் இருக்குது. நம்ம சாட் ஜிபிடி, குரோமோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு மிஷின் எடுத்தாலும் சரி ஹோண்டாக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிஸ்பிளே போட்டிருந்தாங்க. இப்போ நான் கையில் வச்சு காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து அப்பயே பார்த்தது வந்து ப்ரெஷ் கட்டரோட இன்ஜினு. இது வந்து நம்ம ஸ்ப்ரேயரோட இன்ஜினு, 2 ஸ்ட்ரோக்கு ஸ்ப்ரேயரு. இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இன்ஜினுங்கள்லாம் பார்த்திங்கன்னா 160, 60 அந்த மாதிரி எல்லா இன்ஜினும் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க ஹோண்டா கம்பெனி. இது ஜென்ரேட்டரு. இது அவங்ககிட்ட கேட்டப்போ பார்த்திங்கன்னா வெல்டிங்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கரண்ட்டுக்கு வேணால் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் வராது. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சாலும் சரி, கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக வச்சுருக்காங்க வாட்டர் பம்பு. இதுவும் வந்து அப்கிரேட் பண்ணல. ஏர் தேமர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயே வந்து வைப்ரேட்டர் ப்ளஸ் ஏர் தேமரு ஹோண்டாலேயே. இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே வந்து ப்ரஷ் கட்டர் கூட வச்சுருந்தாங்க. அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாடல் வந்து வேறு, ஆனால் 4 ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டர் தான் இது. இதுவும் மாடல் வேறு, 4 ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டர் தான் அது கூட. இன்னும் அதோட ஆர்பிஎம் தான் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன கூடும் இறங்கும் அந்த மாதிரி செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது 2 பார்த்துட்டு கோவை கிளாசிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வர்ஷா ஸ்ரீநெரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா டிஸ்பிளே பண்ணி ஒரு சாம்பிள் பீஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டபிள் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா அது. இது வந்து பேக் ரோட்டரி. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. இது வந்து அந்தளவுக்கு பெருசாக யாருமே வந்து லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் ஓட்டுறது. இதுவும் சேமு, ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து சோலாரில் கூட இது வச்சுருக்காங்க. மிஷினரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்ஜினில் யூஸ் பண்ணுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா 7 HP பெட்ரோல் பவர் வீட்டரு. அதுக்கு அட்டாச்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடலாக தான் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு எதுவுமே வந்து அட்வான்ஸாக கொண்டு வரல. அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிற அப்படியே ஆப்போசிட் ஸ்டாலுக்கு வந்துவிட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபரு. இதுக்கப்புறமா வந்து இந்த ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஓரளவுக்கு பேசிக்காக மேலோட்டமாக காட்டுறேன் பாருங்கள். கூட்டம் வந்து ஃபுல்லாக இருந்ததுனால எதுவுமே கரெக்டாக காட்ட முடியல. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம வந்து கிருஷ்ணகிரி அவர். அடுத்தது இவர் பார்த்திங்கன்னா டேக் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட் வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒரு கம்பெனி. இது சாஃப் கட்ரு. அடுத்து இவர் வந்து ஹோண்டா இன்ஜின் ப்ளஸ் பம்பும் வச்சுருக்காரு. அதோட விலை பார்த்திங்கன்னா 20,000 சொல்லி போட்டிருந்தாரு. சரிங்க, இந்த வாட்டர் பம்பு விலை 14,500 சொல்லி போட்டிருக்காரு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ், ப்ரஷ் கட்ரு, எர்த்தாகரு, வீட்ரு இந்த மாதிரி மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு நகர் ஸ்டாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சாமானெல்லாம் இங்கே தான் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடப்பாரி, அப்புறமா கோடாரி, எல்லாமே வந்து கத்திங்க, எல்லாமே வந்து இதில் ப்ரூனிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம சாப் கட்டர் வந்து பிளேடு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய சாப் கட்டர் பிளேடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய இடத்துல தேடிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நாமக்கல் சேலம் வெல்டு மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கட்ரு, அதாவது இந்த மல்லிகைப்பூ செடி கட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இதிலே இருக்குது பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்கன் கட்ரு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஐட்டம் எல்லாம் கட்ரும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து எல்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராச்சும் போய் வாங்குற மாதிரி இருந்தால் கூட போய் வாங்கலாம், டேரெக்டாக பார்த்து பேசிட்டு. இப்போ இந்த கத்தி மொத்தமே பார்த்தீங்கன்னா 1,700 சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து SS ஸ்டீலு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் அவங்களுக்கு தான், ஃபால்கனோடைய பிராண்டு தான். இந்த உட்சீப்பரு, அடுத்தது இந்த ஸ்ட்ரீமரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. இதுக்கு முன்ன வாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு வந்து வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. மோட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் நல்லா ஓடிட்டுருக்கு. இது எல்லாமே இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 71,000 பக்கம் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்டால் ஆஃபர் மட்டும்தான். இப்போது இந்த ஸ்டால் முடிஞ்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 80,000 அந்த ரேஞ்சில் போடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிசான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராயல் கிசான் அந்த பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து 3.5 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு. கியர் பாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து நம்ம கடலில் எல்லாம் வேலை செய்யும்போது அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 30,500 சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெய்பி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த ட்ரிப்போஸ் மேனுஃபேக்சரோட மிஷினரிஸ் தான் டெமோவாக வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஐடியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கூட இது எடுத்து பண்ணலாம். அது கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனரில் இருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வீடர்ஸ் சவுத்தர்ன் அக்ரோ இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து பேக் ரோட்டரி வச்சுருக்காங்க. அதே ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பெட்ரோலு டீசலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து மொந்து ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன டூல் டெமோக்காக காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அது வந்து உள்ளே அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து உள்ள தண்ணி வந்து வெளியே எடுத்து விடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெமிக்கலோ இல்லை பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் பேட்டரியில் ரன்னிங் ஆகக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டில்லு, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஸ்டில் வந்து நம்பர் 1 பிராண்டட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோண்டா, ஸ்டில்லு, அஸ்பர்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிராண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வீட்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76,500 போட்டிருக்காங்க பாருங்கள். வெறும் ஒரே ஒரு 7 பவர் வீட்டரு. இதே வந்து நீங்கள் லோக்கலில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 35,000 25,000 அந்த பட்ஜெட்டே வந்துடும் இந்த மிஷினரிஸ் எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டரு, இது காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 26,900 சொல்லி போட்டிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஸ்டால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஸ்ப்ரேயரு. அடுத்தது இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா 48,586 சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ரஷ் கட்டரு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 49,000 இதோட எம்ஆர்பி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 சொல்லி ஸ்டாலோட ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டில் பிராண்டை எது எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு 30,000 மேலே தான் கம்பல்சரி ரேட் இருக்கும். ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி நம்பர் 1 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இந்த ப்ரூனிங் சாலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைன் சா மாதிரி இது ஒரு 5,000 4,500 வந்துடும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஃபிட்டிங் பண்ணி எல்லாம் டெமோ காட்டிகிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ரெஷ் கட்டுற மாதிரியே தான். இது 56,000 சொல்லி விலை போட்டிருக்காரு பாருங்கள் இதோட விலை. அடுத்தது இன்ஜின் கூட டெமோ வச்சுருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8 HP 31,100 சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது 7 HP பார்த்தீங்கன்னா 29,500 போட்டிருக்காங்க. வெறும் இன்ஜின் மட்டுமே. ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது இந்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா வேக்கம் கம்ப்ரெசரு. இது 25,000 சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே வேக்கம் தான். இது 10,500 சொல்லி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது, கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பாருங்க, இது வந்து 7,000 சொல்லி ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைன்ஸாவில் பார்க்கலாம் மாடலு. நிறைய பேர் வந்து சைன்ஸா வந்து விரும்பி வாங்குறீங்க இந்த பிராண்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 48,900 சொல்லி போட்டிருக்காங்க இந்த மாடலு. 382 மாடல் நம்பரு. அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லி போட்டிருக்காங்க. 19,300 போட்டிருக்காங்க. 182 மாடல். 23,200 போட்டிருக்காங்க. 212 மாடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 72,300 சொல்லி போட்டிருக்காங்க. மாடல் வந்து 8632 சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் மிஷினரிஸ் யாராச்சும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்லேயே வரக்கூடாது, அடிக்கடி பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டில்லு, ஹோண்டா, அஸ்பர்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம KCI கோவை கிளாசிக்ஸ் இண்டஸ்ட்ரி இவங்க தான். இல்லை சாரி கோவை கிளாசிக்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லை, KEW அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டரு, அடுத்தது இந்த தேங்காய் மட்டை உரிக்கிறது, அது தேங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து கட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோக்காக வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் சாப் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வீல் சாப் 2 பிளேட் சாப் கட்டர், 3 பிளேடு 4 பிளேடு இந்த மாதிரி எல்லாமே வந்து டெமோக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து உரிக்கிறதுக்காக டெமோக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். இதை ஆல்ரெடி உரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேவேட்டர்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேலே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ரொட்டேவேட்டர்ஸ் பற்றி. ரொட்டேவேட்டர்ஸோட ஸ்டாலை வந்து அந்த எதுவுமே கவர் பண்ணல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பவர் வீட்ரு, ப்ரஷ் கட்டரு, எர்த்தாகரு, நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் அது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன்.
இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பஞ்சாப்லேருந்து நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வந்து ஸ்டாலுங்க போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ஜெயராம் அக்ரோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டரோட அட்டாச்மெண்ட்டு ஷ்ரெட்டர் நிறைய போட்டிருக்காங்க இவங்களுடைய ஸ்டாலில். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஷ்ரெட்டர் வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட நல்லா இருக்குது, நிறைய போட்டிருக்காங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி அதிலே இருக்குது கான்டாக்ட் நம்பரு, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டா. இது வந்து டிராக்டரில் ரன்னிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து முழுசாக வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முழுசாக வராது. அந்த சோகெல்லாம் கடைசியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக கொஞ்சம் பாதி அப்படியே வந்துடும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கருடாவோடைய ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக் ரோட்டரி கொஞ்சம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஆனால் இது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, 2,75,000 சொல்லி போட்டிருக்காங்க. இது இவங்களோட ஓன் பிராண்டு கருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குவாலிட்டி வந்து பரவாயில்ல, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய நல்லா ஓடிட்டுருக்கு மிஷினரிஸ் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா 3,70,000 சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் வந்து ரிமோட் கண்ட்ரோலு, நம்ம வந்து எதுவுமே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது பாருங்கள். இது வந்து 66,000 இந்த ப்ரஷ் கட்டரோட அட்டாச்மெண்ட்டு. பிளேடு பாருங்கள், வெறும் வந்து ஒரு சைடுக்கு வந்து 3 பிளேடு தான் வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புல் பிராண்டு ஜேசிபி, அதுக்கு ஆப்போசிட்லேயே மகேந்திரா பிராண்டு வந்து டிராக்டர்ஸு, 2 வீல் டிரைவு, 4 வீல் டிரைவு, அப்புறமா அதுலேயே பார்த்தீங்கன்னா டோசர் அட்டாச்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலில் ஃபுல்லாக வந்து இந்த நெல் பயிருக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற மாதிரி மிஷினரிஸ் வச்சுருந்தாங்க. களை எடுக்கிற மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வச்சுருந்தாங்க. 2 இயர்ஸ் வாரண்டியோடு வச்சுருக்காங்க எல்லாமே. இவங்க வந்து ஒன்லி வந்து ஹோண்டா இன்ஜினுக்கு மட்டும் தான் வாரண்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கையில் வந்து மேனுவலாக கூட செய்கிற மாதிரி கூட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க. அது பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த ப்ரஷ் கட்டருக்கு பின்னாடி. இது பார்த்தீங்கன்னா அதோட வீலுங்க எல்லாமே வந்து எஸ்எஸ்ல வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் கட்டரில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இது பாருங்கள், இந்த வீல் பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் வந்து அந்த பயிர் நாற்று நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிஷினில் நடவு செஞ்சால் மட்டும்தான் இந்த மிஷினில் நீங்கள் வந்து களை எடுக்க முடியும், இல்லைன்னா களை எடுக்க முடியாது. நண்பர்களே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷினரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் கவர் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் டைம் கிடைக்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் எந்த மாதிரி வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.